ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுன ராசிக்கு சனி பகவான் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல சுயசாரம் எடுத்திருக்கிறாரு. சனி பகவான் ஒரு கேரண்டியான கிரகம். அதை எல்லோரும் அவர் பாவருங்கிறாங்க, கஷ்டப்படுத்துவார் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் மிதுன ராசிக்கு ஒரு மிதமான பலன்களை தான் கொடுப்பார். ரொம்பலாம் கஷ்டப்படுத்த மாட்டார். உங்கள் ராசிதானுக்கு நண்பர். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 8, 9 கூடையவன். அட்டமாதிபதி அவர் தான். ஆயுள நீடிக்கிறவர் அவர் தான். பாக்கியாதிபதி அவர் தான். பொருள், அந்தஸ்து, புகழ், பேர், இப்படி நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறவர் அவர் தான். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக சனி பகவான் 100க்கு 50% நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவர் கோச்சாரத்தில் நல்ல நிலையில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து நல்ல பயிற்சி தான் ஆகிறாரு. 11ஆம் இடத்துக்கு தான் வராரு. ஸோ இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ 10ஆம் இடத்துல சுயசாரம் எடுக்கிறாரு. சனி கொடுப்பது எவர் தடுப்பது? அவர் ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா யாராலும் தடுக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு நிலையான சொத்தை கொடுக்குறவர் சனி பகவான் தான். இப்போ மிதுன ராசியில் சனி மகாதிசை நடக்கும். இப்போ சனி மகாதிசையில் சனி பகவான் ஜனன ஜாதகத்துக்கு லக்கண ராசிக்கு நல்ல இடத்துல உட்காந்துருந்தாருன்னா அந்த 19 வருஷத்தில் நல்ல சொத்தை கொடுப்பார். அசையா சொத்தை கொடுப்பார். அந்த சொத்து தலைமுறை தாண்டி இருக்கும். உங்கள் பேரங்காலம் பேத்தி காலத்துக்கு தாண்டி நிற்கும். ஏன்னா அவருடைய கொடுக்கறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக வலுவாக கொடுப்பார். யாராலும் அதை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. மற்ற எந்த கிரகங்களும் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட சனி பகவான் மிதுன ராசிக்கு இப்போ 10ஆம் இடத்துல சுயசாரம் எடுக்கிறாரு. பொதுவாக மிதுன ராசிக்கு சனி பகவான் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் மிதுன ராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். லக்கணத்துக்கு 11 கூடையவன் 10ஆம் இடத்துல இருக்கனால இவங்க தொழில், காரியம், வியாபாரத்தில் நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. இவங்களுக்கு சனி பகவான் எங்கே இருக்கணும்னா, கன்னியா லக்கணம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கலாம். சரியா? ராசிக்கு 6ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம். விருச்சிகத்தில் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. சரியா? கொஞ்சம் கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும், இருந்தாலும் ஜாதகனை காப்பாற்றிடுவார். நல்ல யோகத்தை கொடுப்பார். அதே மாதிரி ராசி லக்கணத்துக்கு அவர் 10ஆம் இடத்துலையும் இருக்கலாம். 10ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த காம்பினேஷனில் வந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? இப்படி நிறைய பார்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் மிதுன லக்கணம், மிதுன ராசி கன்னியா லக்கணம், 12ஆம் இடம் ரிஷபத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சரியா? இப்படி தான் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் 7.5 சனியாக இருந்தாலுமே ஒரு பிரச்சனை இல்லை. லக்கணத்துக்கு அவர் 9ஆம் இடத்துல இருப்பார். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ லக்கண ராசிக்கு சனி பகவான் 3, 6, 9, 10, 11 இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பாரு. 9ஆம் இடத்துல இருந்தார்னா தகப்பனுக்கு எடுத்து கொடுப்பாரு. ஸோ இந்த அமைப்பு எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் இப்போ மிதுன ராசியில் சனி மகாதிசை நடக்கிறவங்களுக்கு நல்ல யோக பலன்களை கொடுப்பாரு. இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்கணத்துக்கும் நல்ல அமைப்பில் இருக்கணும். பொதுவாக சனி பகவான் குரு தொடர்பில் இருக்கலாம். உங்கள் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். குரு பார்வையில் இருக்கலாம், இல்லைனா குரு கூட சேர்ந்துருக்கலாம், சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கலாம், சுக்கிர பார்வையில் இருக்கலாம், புதன் கூட சேர்ந்துருக்கலாம், புதனுடைய பார்வையில் இருக்கலாம், இல்லைனா ஒளிச்சந்திரன் கூட இருக்கலாம். சந்திரன் கூட இருக்கிறாருன்னா உங்கள் ராசியில் தான் இருக்கணும். சந்திரனுக்கு எடுக்காமல் இருக்கணும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சனி பகவான் சூட்சும வலுவோட சுபத்துவமாக இருக்கணும். கேது கூட சேர்ந்துருக்கலாம். கேது கூட சேர்ந்துருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். ஜாதகனை ஒரு ஞானி ஆக்கிடுவார். அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிக்க வச்சு ஞானி ஆக்கிடுவார். செவ்வாய் ராகு கூட சேரக்கூடாது. அதே மாதிரி அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. நீங்கள் வையாசி, ஆணி, ஆடி இந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னா சனி பகவான் கெட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். ராசியில் கெட்டு போயிட்டார். கெடு பலன்களை கொடுப்பார். திருமணம் இப்போ பாதிப்பார். ராசியிலே சனி பகவான் இருக்கிறாரு. நீங்கள் நான் சொன்ன மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க. வையாசி, ஆணி, ஆடி இந்த 3 மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சந்திரனை கெடுத்து பொருளாதாரத்தையும் கெடுத்துருவார். சரியா? பணமும் கையில் இருக்காது, குடும்பமும் அமைக்காது, திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும். ஸோ இப்படி சனி பகவான் தான் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாரு. உபயசான ஸ்தானத்தில் இருக்கணும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே உபயசான ஸ்தானத்தில் இருக்கணும். 3, 6, 9, 10, 11. 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா தகப்பனுக்கு எடுத்து ஜாதகனுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சில பேருக்கு ராசி லக்கணத்துக்கு 3ஆம் இடம், 9ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு வருவார். அது அந்த அமைப்பை பொறுத்து இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் மீன லக்கணம் மிதுன ராசி, ராசிக்கு 3ஆம் இடம் சிம்மத்தில் இருப்பார். லக்கணத்துக்கு 6ஆம் இடம் சிம்மத்தில் இருப்பார். இது நல்ல அமைப்பு. மிதுன ராசி மீன லக்கணம். அவர் சிம்மத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அரசாங்க வழியில் நல்ல ஒரு வேலையை கொடுப்பார், ஏற்றத்தை கொடுப்பார், அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். பகமைப்பட்டு இருந்தாலுமே ராசி லக்கணத்துக்கு அவர் உபசன ஸ்தானத்தில் இருக்குது, நல்ல அமைப்பை கொடுப்பார். அந்த சனி பகவானை இவர் பார்க்குறாரு. யார் பார்க்குறாரு? குரு பார்க்குறாரு. குரு எங்கேருந்து பார்க்குறாரு? தனுசுல இருந்து பார்க்குறாரு. அருமையான அமைப்பு. ராசிக்கு 7, லக்கணத்துக்கு 10. இதுதான் ஜோதிடம். இதுதான் வேத ஜோதிடம். இந்த அமைப்பு நச்சுன்னு இருக்கும். மீன லக்கணம் மிதுன ராசி, சிம்மத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. குரு தனுசுலேருந்து பார்க்குறாரு. அருமையான அமைப்புங்க. ராசியும் பார்ப்பார், சனி பகவானையும் பார்ப்பார். இவங்களுக்கு சனி மகாதிசை 19 வருஷம் சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான் சார். சனி பகவானை பற்றி சொல்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே உதாரணம் சொல்ல முடியாது.
சனி திசை நல்லா இருக்கணும்னா இது மாதிரி அமைப்பில் ஜாதகத்தில் இருக்கிறவங்க பிறக்கும்போது இந்த ஜாதக அமைப்பில் பிறந்தவங்களுக்கு சனி மகா திசை 19 வருஷம் நல்லாயிருக்கும். அதுபோல் சனி பகவான் வாழ்நாள் முழுக்க நல்ல பலன்களை கொடுப்பாரு. கோச்சாரத்தில் நல்ல இடத்துல வரும்போதெல்லாம் நல்ல பலன்களை கொடுப்பார். இப்போ நல்ல இடத்துக்கு வந்துட்டார். 10ஆம் இடத்துல சுயசாரம் எடுக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, பொறுமையாக பாருங்கள். சரியா? எதுவும் தகவல்னால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க என்கிட்ட அணுகுங்க. சரியா? என்கிட்ட அணுகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். அந்த என்ன கட்டணம் இந்த தகவல்லாம் சொல்லி நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். அதுபோக மிதுன ராசிக்குன்னு ஒரு சனி பகவான் இருக்கிறாரு. ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்குது. ஏன்னா பொதுவாக சனி திசை நடக்கிறவங்க ஆஞ்சநேயர் தான் வழிபாடு பண்ணணும். அந்த ஆஞ்சநேயரை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் அனுப்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து அந்த இமேஜை வந்து என்க்ளோஸ் பண்ணுறேன். அதுபோக அந்த ஆஞ்சநேயர் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க. குறிப்பாக ராகு திசையில் சனி புத்தி, குரு திசையில் சனி புத்தி, சனி மகா திசையில் சனி புத்தி, புதன் திசையில் தனி புத்தி, கேது திசையில் சனி புத்தி, சுக்கர திசையில் சனி புத்தி. சுக்கர திசையில் வயசாயிரும். ஸோ இதில் வந்து சனி புத்தி நடக்கிறவங்களாம் அந்த ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடலாம். சரியா? அந்த பூஜை புனஸ்காரத்துக்கு நான் அடுத்து வரேன். நான் இப்போதைக்கு வந்து இப்போ சனி பகவான் 10ஆம் இடத்துல சுயசாரம் எடுத்திருக்கிறாரு. என்ன பலன்களை கொடுப்பாருன்னு பார்ப்போம். மிதுன ராசிக்கு வந்து வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வியாபாரம், தொழில், வணிகம் இது சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதனால் பெரிய லாபம் இருக்கும். கான்ட்ராக்ட் கமிஷனில் நல்லபடியாக இருக்கும். கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழிலை நீங்கள் விரிவாக்கம் பண்ணலாம். சனி பகவான் ஒரு தொழில் கரகம், 2ஆம் தர தொழில் கரகம். சப்கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? சப்கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கட்டுமான வேலை, சென்ட்ரிங் ஒர்க்கு, செட்ரிங் ஒர்க்கு, ஸ்டீல் ஒர்க்கு, ட்ரெஸ் ஒர்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கு இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். ரோடு போடுறது, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, மராமத்து பணிகள் இது சம்மந்தப்பட்ட வேலை இருக்கிறவங்க, சப்கான்ட்ராக்ட் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வெகுவாக இருக்கும். பணம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொட்டும். அதுபோல் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறனால தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும். தன்னம்பிக்கை உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். வேலை தேடி இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் எதுவும் மாற்றம் இருக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா சாத்தியப்படும். அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். சரியா? அரசு வேலையில் சேர்ந்தவங்களும் நல்லாயிருக்கும். வருகிற பங்குனி மாதம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல இவர் போயிடுவார். யார்? சூரியன் போயிடுவார். ஸோ 10ஆம் இடத்துல சூரியன் போகிறது வந்து அரசு சம்மந்தப்பட்ட காரியத்தில் நல்ல ஒரு இணக்கத்தை கொடுப்பார். அதுபோல் 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்து உங்களை நல்ல ஒரு ஓவியமான ஆழமாக்குவார். ஓவியம்னு என்ன? நேர்மையாக இருப்பீங்க, தன்னிலம் இல்லாமல் இருப்பீங்க, பொதுநலத்தோடு இருப்பீங்க, நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு கட்டுப்பட்டு இருப்பீங்க. அதுபோக வந்து தன்மானம் மிக்கவராக இருப்பீங்க, ப்ரெஸ்டீஜ் பத்மநாபன் இருப்பீங்க, கையில் காசு பணம் இருக்கும், சுய சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும், கொலப்பெருமையை நிலையாட்டுவீங்க. கொலப்பெருமை உங்கள் ஃபேமிலியோடைய ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொட்டக்காரியம் தொடங்கும். முயற்சி எல்லாமே வெற்றி கொடுக்கும். ஜெயம் 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 அந்த வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் இருக்காது. கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் கர்மஸ்தானாதிபதி இருக்கிறாரு. அதனால் வந்து கோயில் உலகத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆலய வழிபாடு நல்லாயிருக்கும். குறிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சிவன் கோயிலில் இருக்கிற காலபைரவர் இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கடின உழைப்பு இருக்கும். சிக்கனமாகவும் இருப்பீங்க, சிறப்பாகவும் இருப்பீங்க. தீவிர விடாமுயற்சி இருக்கும், தீவிர முயற்சி இருக்கும். சரியா? தீவிரமாக இருப்பீங்க. அதில் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. விவசாயத்தில் வந்து நல்ல ஒரு இது இருக்கும். விவசாயத்தில் வந்து நல்ல பலிதம் இருக்கும். சனி பகவான் ஒரு விவசாய கிரகம். அதனால் மிதுன ராசியில் இப்போ விவசாயம் பண்ணிட்டுறவங்களுக்கெல்லாம் நல்லா விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து வருவாய், தின வருவாய், வார சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா கூலிக்காரர்களும் அவர் தான். ஸோ கூலி வேலைக்கு போகிறவங்க, வார சம்பளம் வாங்குறவங்க, கட்டடக்கலையில் வேலை பார்க்குறவங்க, இப்படி கீழ்மட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, ஒரு 10 பேர் வச்சு வேலை பார்க்குறீங்கன்னா தொழில்காரங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க விசுவாசமாக வேலை பார்ப்பாங்க. நல்லா இருக்கும். நீங்களும் ஆள் பொறுமை நிதானமாக இருப்பீங்க. எந்திர தொழில் நல்லாயிருக்கும். ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், இன்ஜினியரிங் ஒர்க்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மருத்துவ ஈடுபாடும் இருக்கும். சரியா? மருத்துவ ஈடுபாடு இருக்கும். மருத்துவம்னா டாக்டர் ஆக மாட்டீங்க. அந்த செவிலியர் வேலை பார்க்குறவங்க, கம்பவுண்டர் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் ஃபார்மசி வச்சுருக்கிறவங்க, மருந்து சம்மந்தப்பட்ட சப்ளை பண்ணுறவங்க, அந்த அப்புறம் வந்து வெட்டு காயங்களுக்கு துணி மருந்து கட்டுறவங்க, அதான் கம்பவுண்டர் சொல்கிறேன். அது மாதிரி வேலையில் இருக்கிற நல்லாயிருக்கும். தனியார் ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா, அரசாங்கம் தனியார் துறையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அச்சு கோர்க்கிறது, அச்சு வைக்கிறது, பிளாக் சம்மந்தப்பட்டது, எந்தெந்த இடத்துல கருப்புன்னு சம்மந்தப்பட்ட வருதோ அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களை நம்பி நிறைய ஆர்டர் வரும். நீங்கள் ஒரு இது வச்சுருக்கிறீங்க, ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்கீங்களா, உங்களை நம்பி நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் அவர் தொழில்காரகன், தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் மகர, கும்பம், துலாமல் இருந்தார்னா இப்போ நேரம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே? அதுபோல் இரும்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். பழைய இரும்பு, பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், பழைய பொருட்களை வாங்கி விற்கிறது, செகண்ட் ஹேண்ட் பொருட்கள், செகண்ட் சேல்ஸு, இது மிகச்சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து புது வீடு கட்டியிருப்பாங்க, ஆனால் பழைய வீட்டில் போய் குடியிருப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறாருல, 10ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால பழைய வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. சொந்த வீடு கட்டி வாடகை கொட்டுருவாங்க, ஆனால் பழைய வீட்டில் போய் குடியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல யோகமாக இருக்கும். சில பேருக்கு அந்த அமைப்பு இருக்க தான் செய்யும். சரியா நேர்களே?
இப்படி சனி பகவான் நல்ல பலங்கள்லாம் கொடுக்குறாரு. இருப்பினும் 10ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். திடீர் அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும், பெண்கள் விஷயத்தில் விரயம் இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் விரயம் இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் திடீர் செலவுகள் இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், தாய்மாமன் உறவு நல்ல நிலைமையில் இருக்காது, தாய்க்கு சில மருத்துவ செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கணவன் மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும். அதுபோல் இப்போ வந்து ராசிக்கு 7 கூடையவன் 7ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுக்கோங்க, சரியாக பேத்தி சீர்த்துக்கோங்க. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறனால கணவன் விஷயத்துலேயும் சில பிரச்சனைகள் இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா 7 கூடையவன் ராசியில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த சனி பயிற்சி வந்து அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த வருஷம் முழுக்க போகிறாரு. டிசம்பர் 31 வரைக்கும் அவர் வந்து உத்திரட்டாதியில் முழுமையாக பயணிக்கிறாரு. நல்ல பலங்களை தான் கொடுப்பார். சரியா நேர்களே? நல்லா இருக்கும். பொதுவாக சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்தாருனாலே பொறுமை இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. சரியா? உத்தியோகத்தில் வந்து உயர்ந்த பதவி, டிரான்ஸ்ஃபரு எல்லாம் நடக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும். சட்டம் படித்தவர்கள் நல்லாயிருக்கும். வக்கீல் வேலை பார்க்குறவங்களும் மிக நல்லாயிருக்கும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் குரு நல்ல நிலைமையில் வளர்த்துருந்தாங்கன்னா அவங்க வந்து நீதித்துறையில் போயிடுவாங்க. குரு வளர்த்துட்டாருன்னா மேஜிஸ்ட்ரேட் நீதிபதி ஆயிடுவாங்க. சனி பகவான் வளர்த்துட்டாருன்னா பெரிய பிரபல வக்கீல் ஆயிடுவாங்க. சில பேருக்கு ரெண்டுமே இருந்தாங்கன்னா அவங்க வந்து வக்கீலாகி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகி நீதிபதி ஆயிடுவாங்க. அவங்களுடைய கேரியரில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ சனி பகவான் அதெல்லாம் செய்வார். கருப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் வருவாருங்க. நீதிமன்றமே கருப்பு தானே, கருப்பு கொட்டு போட்டு தானே வராங்க. அந்த நீதி தேவதைக்கு கருப்பு துணி வச்சானே கட்டியிருக்கிறாங்க. ஸோ கருப்பு எங்கெல்லாம் பிளாக் ரிப்ரசன்டேட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சனி பகவான் வந்துடுவார். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும், உங்களுக்கு தொழில் நல்லா சிறக்கணும்னா சாப்பாட்டில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். சனிக்கிழமை தோறும் எள்ளு துவையல் வச்சு சாப்பிடணும். கருப்பு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கணும். கருப்பு உளுந்தம்பருப்பு உடச்ச உளுந்தம்பருப்பை சமைச்சு சாப்பிடணும். சாதத்தில் போட்டு பசி சமைச்சு சாப்பிடணும். உடம்புக்கு நல்லது. அந்த காலத்துலலாம் சாப்பிடுவாங்க. சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க ஆண்கள். 2ஆம் சனி 4ஆம் சனி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த சாதம் சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு குளிர்ச்சி, புரோட்டீன். உளுந்து பருப்பு முழுக்க புரோட்டீன். உளுந்து வந்து ராகுவுடைய அம்சம். இப்போ ராகு வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தாலுமே சனியும் ராகும் ஒரே மாதிரி தான் செய்வாங்க. ராகும் சனியும் ஒரே மாதிரி தான் செய்வாங்க. ராகு சனியை போல் செய்வார், கேது செவ்வாயை போல் செய்வார். அதனால் நீங்கள் அந்த கருப்பு உளுந்தம்பருப்பு சாதத்தை சேர்த்து எள்ளு வந்து சனி பகவானோட ஆதிக்கம், உளுந்து வந்து ராகுவின் ஆதிக்கம். ஸோ ஜனன ஜாதகத்தில் ராகுவும் சனியும் தான் ஏகப்பட்ட கெடுபலங்களை செய்வாங்க. ஸோ அந்த கருப்பு உளுந்துக்கு வந்து எள்ளு சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த தோஷமெல்லாம் சரியாக போயிடும். சனி தோஷம், ராகு தோஷம் எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும். தொழில் அதிகாரத்தில் நல்லபடியாக இருக்கும். அரசு துறைகள் நல்லா இருப்பீங்க. மருத்துவம், சட்டம் நல்லபடியாக இருக்கும். உலகம் நல்லாயிருக்கும். மெட்டல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சமூகத்தில் மதிப்பு மரியாதை கொடுக்கும். வெகுஜன தொடர்பு நல்லா இருப்பீங்க. மக்கள் நலப்பணி நல்லாயிருக்கும். சனி பகவான் மக்கள் நலத்துக்குள்ள கிரகம். அதனால் கவுன்சிலராக வேலை பார்க்குறவங்க, சேர்மனாக இருக்கிறவங்க, மக்கள் பணியில் இருக்கிறவங்க, அந்த என்ன சொல்லுவாங்க, மகளிர் சுய உதவி குழு, மக்கள் நலப்பணி, ஒரு நாள் ஓய்வு திட்டம், இப்படி நிறையா சொல்கிறாங்கள, எல்லாமே மக்கள் சம்மந்தப்பட்டதாக வரும். இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை நல்லாயிருக்கும். சொந்த பந்தம் நல்லாயிருக்கும். என்ன சில நேரத்தில் வந்து பொறுமையோடு இருக்கணும். பொறுமை கணம் தேவை. பொறுமையோடு இருந்தீங்கன்னா பணம் பல வகையில் குழுமியும். சனி போல் கொடுப்பவர் யாரும் இல்லை. கூறிய பிச்சுட்டு கொடுப்பாரு. நல்ல விதமாக இருக்கும். அதுபோல் இப்போ சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு இந்த சனி திசையில் புதன் புத்தி, சனி திசையில் குரு புத்தி, இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? இதெல்லாம் பண்ணுங்க. நான் அனுப்புகிற அந்த ஆஞ்சநேயர் படத்தை வச்சு கும்பிடுங்க. அந்த ஆஞ்சநேயர் படம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. நான் மிதுன ராசிக்கு உண்டான அந்த ஆஞ்சநேயர் படத்தை அனுப்பிவிடுவேன். சரியா? அந்த இமேஜை வந்து உங்களுக்கு அனுப்புவேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வச்சு கும்பிடுங்க. சனிக்கிழமை தோறும் கும்பிடலாம். இறை 8-9 மணிக்கு வீட்டிலேயே வச்சு கும்பிடலாம். அதுபோக ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் இல்லாதவங்க, ராகு திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க, செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க, சனி திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க, குரு திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க, புதன் திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க என்ன செய்யணும்னா, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. எங்கேயும் போனால் வீட்டிலே செய்யுங்க. வீட்டில் பூஜை ரூமு, உங்கள் பூஜை ரூம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பஞ்சாச்சாரம் இருக்கணும். பஞ்சாச்சாரம்னா என்ன? அந்த பூஜை பொருட்கள் உள்ளதான் எல்லாமே தாமரம் அல்லது பித்தளையில் இருக்கணும். அதில் அந்த கெண்டி இருக்குல்ல, தண்ணி ஊற்றி கும்பிடுவோம்ல, அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுங்க. பித்தளை பாத்திரமோ செம்பு பாத்திரமோ அதில் 3/4 பங்கு சுத்தமான தண்ணியை தினமும் ஊற்றுங்க. கொஞ்சம் பூக்களை போடுங்க. வேப்பையில் கருவேப்பிலை எல்லாம் போடுங்க. கருவேப்பிலை வேப்பையில் வந்து சந்திரனுக்கு, கருவேப்பிலை வந்து அங்கார பகவான் செவ்வாய்க்கு. ஸோ சந்திரமங்கல யோகம் வந்துடும். கொஞ்சம் விபூதி போடுங்க, கொஞ்சம் குங்குமம், கொஞ்சம் மஞ்சள், இந்த 3 பொருட்களையும் கொஞ்சம் அந்த தண்ணியில் போட்டுருங்க. அதுபோக 2 சொட்டு பன்னீர், கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடுங்க. பன்னீர் பச்சை கற்பூரம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இதை 3ஐயும் போட்டாலே போதும். குங்குமம், விபூதி, மஞ்சள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். வீட்டில் பூஜை அறையில் வந்து பச்சை கற்பூரம் இருக்கணும், பன்னீர் இருக்கணும். 2லேயுமே மகாலட்சுமி இருக்கா. மிதுன ராசிக்கு வந்து மகாலட்சுமி வந்து வாரி வழங்குவா மிதுன ராசிக்கு. ஏன்னா 5 கூடையவள். துலாம் ராசிக்கு வந்து மூலத்திரிகோணம் ஆச்சு சுக்கிரன் வந்து மகாலட்சுமியோட அம்சம், மகாலட்சுமியோட சகோதரனாக பாவிக்கப்படுகிறவர். அதனால் மகாலட்சுமி வந்து மிதுன ராசிக்கு வந்து நீங்கள் எப்படா கும்பிடுவீங்கன்னு இருப்பா. நீங்கள் கண்ணை மூடிட்டு தாயே மகாலட்சுமின்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்கள் வீடு தேடி ஓடி வந்துடுவா.
ஸோ அந்த மகாலட்சுமி அருள் இருக்கும்னா பச்சை கற்பூரமும் பன்னீரும் தண்ணியில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு மந்திரத்தை சொல்லுங்கள். சரி, ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லுங்கள், விக்னேஸ்வரர் நம்பரை சொல்லுங்கள். மிதுன ராசிக்கு வந்து துவிமுக கணபதி படத்தையும் வீட்டில் வச்சுக்கலாம். எப்போ வீட்டில் வந்து ஆஞ்சநேயர் படமும் விநாயகர் படமும் இருக்கோ அப்போ வந்து சனி பகவான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். சரியா, அதனால் துவிமுக கணபதி படத்தை வச்சுக்கோங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த படம் நிறைய பேர் என்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. மிதுன ராசியிலிருந்து ஏகப்பட்ட நேயர்கள் என்கிட்ட வந்து அந்த படத்தை வாங்கியிருக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி. நீங்கள் நன்றி சொல்கிறீங்களோ இல்லையோ, என்கிட்ட வாங்கினதுக்கு உங்களுக்கு நன்றி. நல்லது நடக்கும். சரியா, அதனால் நான் என்ன ஃபோட்டோ சொல்கிறேன்னா அந்த நம்பரை என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. 8807457629 இந்த நம்பர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அனுப்பி விடுவேன். விவரமாக கேட்கணும். எனக்கு துவிமுக விநாயகர், மிதுன ராசிக்கு உண்டான ஆஞ்சநேயர், இந்த படத்தை அனுப்புங்க சார்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அனுப்பி விடுவேன். சரியா நேர்களே? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா பூஜையில் வந்து மகாலட்சுமி படத்தையே வச்சு வணங்கலாம். மகாலட்சுமி வந்து உங்களுக்கு வந்து ஐஸ்வர்ய லட்சுமி. ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அந்த மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறேன். அந்த மந்திரம் வேணுங்கன்னு வாங்கிக்கோங்க. சரியா, அந்த மந்திரமும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். சரியா, இப்போயும் அந்த மந்திரத்தை தான் தேடிட்டு இருக்கிறேன். அது எங்கே இருக்குன்னு தெரியல. சமஸ்கிருதத்தில் வரும். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி சித்திரத்துவமே சதான் அப்படின்னு வரும். சரியா, அந்த மந்திரம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த மந்திரம் வேணுங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். சரியா நேர்களே? ரைட்டு, அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள். கணபதி காயத்ரி சொல்லுங்கள். ஓம் சிவமயம் அருள்மிகு கற்பவனாதுணை கணபதி காயத்ரி ஓம் ஏகதந்த வித்மகி கருதுண்டா தீமகி தந்த மந்த பிரசோதியார் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லணும். ஆஞ்சநேயர் நாமத்தை கடைசியில் தான் சொல்லணும். சரியா நேர்களே? நீங்கள் எந்த பூஜை பண்ணாலுமே ஆஞ்சநேயர் நாமத்தை கடைசியில் தான் சொல்லணும். அந்த மகாலட்சுமி மந்திரம் வந்துருச்சு, அதையும் சொல்லுங்கள். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்தர்பதுமே சதா. சரியா, இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லணும். விநாயகர் மந்திரம், அடுத்து மகாலட்சுமி மந்திரம், மற்ற வழிபாடும் பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு எல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு கடைசியில் ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா? ஓம் ஆஞ்சநேயா போட்டி அனுமந்தா போட்டு வாயுபுத்திரனை போட்டு கேசரி மைந்தனை போட்டு ராமபக்தனை போட்டு ராமதூதனை போட்டு ருத்ராவதாரமை போட்டு பஜனகை பள்ளியை போட்டு மாருதியை போட்டு அனுமந்தையா போட்டு அஞ்சல் புதலனை போட்டு சிரஞ்சீவியை போட்டு சஞ்சீவியை போட்டு ஸ்ரீராமஜெயம் முடிங்க. தினமும் அதை வச்சு கும்பிடலாம். தினமும் என்னால் முடியல சார் அப்படின்னா சனிக்கிழமை நீங்கள் வந்து அந்த கண்டியில் தண்ணியை ஊற்றி கும்பிடலாம். அந்த தண்ணியை என்ன பண்ணணும்னா மறுநாள் வேப்ப மரத்துக்கு ஊற்றிடணும். சரியா, வேப்ப மரத்துக்கு ஊற்றிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடியேன் தினமும் அதை தான் செய்கிறேன். நான் தினமும் அதை தான் செய்கிறேன். ஏன்னா வந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரம் விருச்சிக லக்கணம். எனக்கு சனி மகா திசையில் சனி புத்தி நடக்கு. தினமும் அதான் பண்ணுறேன். அதனால் நீங்களும் அதை பண்ணுங்கள், நல்வழிப்படுங்கள். ஸோ சனி மகா திசைக்கு வந்து ஒரு அருமருந்து வீட்டிலே இருக்குது, நம்மளே செய்யலாம். நீங்கள் கோயிலுக்கு போகிறது வழிபாடு பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வீட்டில் இதை பண்ணினீங்கன்னா சனி பகவானுடைய தோஷம் குறையும், சனி திசை சிறப்பாக இருக்கும். சரியா நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 2 பொருள் தான் முக்கியமான பொருள். வேப்பிலை, கருவேப்பிலை இலை ரெண்டுமே வீட்டில் கிடைக்கும். வேப்பிலை வீட்டுக்கு முன்னாடி உள்ள வேப்ப மரத்தில் இருக்கும், கருவேப்பிலை வீட்லேயே இருக்கும், ஃப்ரிட்ஜில் இருக்கும். 2 போடுங்க, 2 இலை போடுங்க, கொஞ்சம் பூக்கள் போடுங்க. நான் சொன்ன பொருட்கள்லாம் போட்டு அப்படியே ப்ரே பண்ணுங்கள். அந்த தண்ணிக்கு உருவேற்றுங்க. அந்த தண்ணி வந்து சந்திரன். சரியா, ராசிக்கு 2 குடைவன். பணத்தை கொடுப்பார், குடும்பத்தை கொடுப்பார், நல்ல மனதை கொடுப்பார், தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார், தீர்க்க ஆயுளை கொடுப்பார். சந்திரன் தாங்க ரொம்ப முக்கியம். சந்திரன் வந்து பயங்கரமான கிரகம் சந்திரன். அதுவும் மிதுன ராசிக்கு வந்து வலிமையானவன். சரியா, மிதுன ராசிக்கு எப்போன்னு நினச்சிட்டு இருப்பார் பலன் கொடுக்கறதுக்கு. ஏன்னா புதன் வந்து சந்திரனுடைய மகன். அதனால் சந்திரன் தான் பிள்ளை புதன் வீட்டுக்கு நல்லது செய்வார். புதனுக்கு தான் சந்திரனை பிடிக்காது, ஆனால் சந்திரனுக்கு புதனை பிடிக்கும். அதெல்லாம் மிதுன ராசி நேயர்கள் சந்திர வழிபாடு நல்லா பண்ணணும். அம்மன் கோயிலுக்கு அடைக்கூற போயிட்டு வரணும். வீட்டில் ஜலத்தில் அந்த இதை போட்டு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சந்திரமங்கல யோகம் கிடைக்கும். சரியா, சந்திரன் அம்மன் வடிவம். அம்மன் தான் வேப்பிலை. வேப்பிலை போட்டிங்கன்னா சக்தியுடைய அம்சம் கிடச்சிரும். கருவேப்பிலை முருகப்பெருமானோட அம்சம், அங்கார பகவானோட அம்சம். ராசிக்கு 6 கூடையவன். வம்பு வழக்கு பிரச்சனை தீர்க்கப்படும். கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். கடன் பிரச்சனை இருக்குது, ரொம்ப நாள் கடன் அடைக்க முடியல, நான் கடன் எப்போ தான் சார் அடைக்க போகிறேன், கடன் தலைக்கு மேலே இருக்கிறவங்கள செய்யுங்க. இதை தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 18 நாள் செய்யுங்க, 19 நாள் ஒரு வழி பிறக்கும். சரியா, கடன் நோய் எதிர்ப்பு போட்டி பொறாமை எல்லாமே சரியாகும், நல்ல விதமாக பார்க்கப்படும். அதுபோல் 5ஆம் இடம் வளர்க்கறதுனால உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஏன்னா அதில் பன்னீர் பச்சை கற்பூரம் போடுறீங்க. சந்திரன் சுக்கிரன் செவ்வாய், சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து பிருகுமங்கல யோகம், சந்திரன் செவ்வாய் சேர்ந்து சந்திரமங்கல யோகம். இப்படி நல்ல பலதரப்பட்ட யோகம் அதில் கிடைக்கும். சரியா, விபூதி போடுறது வந்து சிவனுடைய அம்சம் கிடைக்கும், சூரியனோட அம்சம் கிடைக்கும், சுக்கிராயத்த யோகம் கிடைக்கும். சரியா நேர்களே, அதுபோக சூரியன் சந்திரன் சேருது வந்து பௌர்ணமி யோகம், அமாவாசை யோகம் இதெல்லாம் கிடைக்கும். அதில் விபூதி வந்து சிவனை நினச்சி போடுறது, மஞ்சள் வந்து குரு பகவானை நினச்சி போடுறது, குருமங்கல யோகம், குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம். அதாவது நம்ம போடுற பொருட்கள் எல்லாமே அந்த தண்ணியில் சேரும்போது எல்லாமே ஒரு யோகத்தை கொண்டு வரும். தண்ணி ரொம்ப முக்கியங்க. நீரின்றி அமையாது உலகு. சுவாசத்துக்கு காற்று தேவை தான்.
ஆனால் நம்ம பூமியில் வந்து 75% தண்ணி தான் இருக்குது. தண்ணி மட்டும் கொஞ்சம் கோபப்பட்டு வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனித எந்த இனங்களையும் இருக்காது. அதை தான் சுனாமி அப்படிங்கிறோம். கடல் கரைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது தண்ணி. கரையை தாண்டி வெளியே வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், அது சுனாமி. நம்ம அனுபவிச்சிருக்கோம். சென்னையில் சுனாமி வந்தது. சரியா, சென்னையில் வந்து சுனாமி 2000 வந்துச்சு, 2005 இன்னும் வந்துச்சு, 2005 டிசம்பர் மாதம் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா 20 வருஷம் ஆச்சு. நீர் தான் ரொம்ப முக்கியம். அதனால் அந்த நீரில் வந்து தண்ணீரில் வந்து ஜலத்தில் இந்த பொருள்லாம் போட்டு கும்பிட்டிங்கன்னா ஏகப்பட்ட யோகம் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன விஷயந்தான், இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கலாம், நல்லா இருப்பீங்க. நான் அனுபவப்பட தான் சொல்கிறேன், நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. உடனே நீங்கள் நினச்சிடக்கூடாது இதை செஞ்சாப்புல நான் உடனே கோடீஸ்வரன் ஆயிடுவேனா, வீடு கட்டிடுவேனா, வண்டி வாகனம் வாங்கிடுவேனா, அப்படிலாம் கிடையாது. இருக்கிற நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வரும். சரியா, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ @ எந்த பிரச்சனையில் இருக்கீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. ஏன்னா சேலை வந்து முள்ளில் விழுந்துருச்சு, நமக்கு முள்ளும் குத்தக்கூடாது, சேலையும் கிளியக்கூடாது. அப்போனா பாதுகாப்பாக பொதுவாக தான் எடுக்க முடியும், மெதுவாக தான் எடுக்கணும். அது மாதிரி தான் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு வந்து தீர்வு வந்து மெதுவாக தான் கிடைக்கும். டக்குன்னு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. சரியா நேர்களே, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ காய்ச்சலுக்கு பேராசிட்டமால் போடுறோம், சில பேருக்கு ஒரு மாத்திரை போட்டால் சரியாக போயிடும், சில பேருக்கு 3 நாள் போடணும், 3 நாள் 3 வேளை போடணும், 9 வேளை போட்டால் தான் காய்ச்சல் இறங்கும். சில பேருக்கு ஒரு மாத்திரை போட்டால் போதும், அவன் உடலெல்லாம் அப்படி இருக்கும், உடல் வாகு அப்படி இருக்கும், டக்குன்னு காய்ச்சல் இறங்கிடும். சில பேருக்கு ஊசி போடணும், மருந்து சாப்பிடணும், பத்தியர் சுடுதண்ணி குடிக்கணும். ஏன்னா உடல் வாகு, அவன் அமைப்பு, அவன் பிறப்பின் அமைப்பு. அது மாதிரி தான் மிதுன ராசிக்கும் எல்லாத்துக்கும் டக்குன்னு ரெமெடி ஆகிடாது. சில பேருக்கு சுலோவன் செடியாக தான் ஆகும். பொறுமையாக இருக்கணும். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். ஓகே நேர்களே, நான் அதில் பலன்களும் சொல்லியிருக்கிறேன், வழிபாடும் சொல்லியிருக்கிறேன், எந்த தெய்வத்தை வச்சு கும்பிடணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆஞ்சநேயர், ஐஸ்வர்ய லட்சுமி, தூய்முக கணபதி, இவங்க 3 பேரும் தான் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள். இப்போதைக்கு வழிபாடு பண்ணுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்தாலும் சில சவால்களை கொடுத்தாலுமே விடாமுயற்சி, ஒழுக்கம், கடின உழைப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா சக்ஸஸாக பண்ணுவார். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வேலை பார்க்குற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல கிரக நிலைகள் சரியில்லை. ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. இன்றைக்கி சந்திரனும் இருக்கிறாரு, 5 கிரகங்கள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. ஏன்னா செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் 8ஆம் இடத்துல வந்து 8ஆம் இடம் வலுத்திருக்கு. 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன யோகம் இருக்கும், லக்கு அடிக்கும். அந்த லக்கு எப்படினாலும் கிடைக்கும் உங்களுக்கு. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பப்படலை. சரியா, அதனால் யோகம் இருக்குது, லக்கு அடிக்கும். அந்த லக்கு வந்து உங்களுக்கு எப்படினாலும் கிடைக்கும். போட்டி பந்தயம் மற்ற தேசத்துலேயும் கிடைக்கும். ஸோ மிதுன ராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து சனி பகவான் நல்ல நிலைமைக்கு போகிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுயசாரம் எடுக்கிறாரு. சுயசாரம் எடுக்கிறதுனால சனி பகவான் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சனி பகவானோட வழிபாடுனா ஆஞ்சநேயர் வழிபாடு தான். சனி பகவானை வீட்டில் வச்சு கும்பிட முடியாது, கோயிலில் போய் கும்பிடலாம். கோயிலில் கும்பிட்றவங்க நீங்கள் கும்பிடுங்க. சரியா, சனி பகவான் கோயிலுக்கு தான் போகணும் கிடையாது. கற்பனசாமியை கும்பிடலாம், ஆஞ்சநேயரை கும்பிடலாம், ஐயனாரை கும்பிடலாம், ஐயப்பனை கும்பிடலாம். என்றைக்கு சார் கும்பிடலாம் அப்படின்னா, அன்றைக்கி ஒரு தேதியை சொல்கிறேன், அன்றைக்கி கும்பிடுங்க. சனிக்கிழமை இரவு 8 to 9 கும்பிடுங்க. இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை 6 to 7, சனி அல்லது செவ்வாய் எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமைனா சாயந்தரம் 6 to 7, சனிக்கிழமைனா இரவு 8 to 9. ஆஞ்சநேயரை கும்பிடலாம், 12ஆம் படி கற்பனசாமியை கும்பிடலாம், ஐயனாரை கும்பிடலாம், ஐயப்பனை கும்பிடலாம், சாஸ்தாவை கும்பிடலாம். சரியா, இப்படி ஒரு 5 தெய்வங்கள் இருக்குது. 5 தெய்வத்தை எந்த தெய்வத்தாலும் கும்பிடலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்தை போய் கும்பிடுங்க. சரியா நேர்களே, அதுபோக வந்து கையில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. சனி மகா திசை நடக்கிறவங்க, ராகு திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க, தசா புத்தியில் சனி பகவான் சம்மந்தப்பட்டவங்க கையில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. பெண்கள் இடது கையில் கட்டிக்கோங்க, ஆண்கள் வலது கையில் கட்டிக்கோங்க. நான் ஏற்கனவே மஞ்சள் கயிறை பற்றி சொல்லியிருந்தேன், ஒரு 9 முடிச்சு போட்டு கட்டலாம்னு. அதையும் கட்டிக்கலாம். மஞ்சள் கயிறும் கருப்பு கயிறு சேர்த்து கட்டலாம். இன்னும் நல்லதாக அது. சனி குருன் சேர்ந்தது அருமையான அமைப்புங்க, அருமையான அமைப்பு. மிதுன ராசி நேயர்கள் கருப்பு கயிறு மஞ்சள் கயிறு சேர்த்து கட்டலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கயிறுக்கு மேலே ஒரு கயிறு கட்டக்கூடாது. அது தனியாக இருக்கலாம். சரியா, நான் ஏற்கனவே மஞ்சள் கயிறு கட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன், வெள்ளி மோதிரம் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதெல்லாம் செய்யுங்க. வெள்ளி மோதிரத்துக்கு கூட கொஞ்சம் செலவாகும். எப்படி 2000 3000 ஆகும், 2 கிராம் 3 கிராம் வாங்கினா இருந்தால். ஆனால் கயிறு கட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கற்பனசாமி கோயிலில் போய் மந்திரிச்சு கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. கற்பனசாமி கோயிலில் போய் மந்திரிச்சு கட்டலாம் கருப்பு கயிறு. அங்கே உள்ள பூசாரிட்ட கொடுத்து மந்திரிச்சு, எலுமிச்சை மலத்தை கொடுத்து மந்திரிச்சு கட்டிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மஞ்சள் கயிறு வீட்டிலே கட்டலாம். அதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மஞ்சள் கயிறு வியாழக்கிழமை 9 முடிச்சு நவ முடிச்சு போட்டு வீட்டிலே கட்டலாம். குரு பகவான் நினச்சிட்டு சித்தர்கள் நினச்சி கட்டணும். சரியா, இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் 3 நட்சத்திரத்துக்குமே சித்தர் சொல்லியிருக்கிறேன். சரியா, திருவாதிரைக்கு வந்து இடைக்காட்டார், மிருகசீரிசத்துக்கு வந்து பாம்பாடி சித்தர், புனர்பூசத்துக்கு ஒருத்தர் சொன்னேன். புனர்பூசத்துக்கு என்ன சொன்னேன்னு மறந்து போச்சு. சரியா, புனர்பூசத்துக்கு வந்து
புண்ணாக்கீஸ்வரர் நினைக்கிறேன். சரியா, புண்ணாக்கீஸ்வரர்னு நினைக்கிறேன். ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம். சில நேரம் எனக்கே மறந்து போயிடும். நானும் மனுஷன் தானே. புனர்பூச நட்சத்திரத்துக்கு யார் அதையும் சொல்லிடுறேன். ஆரம்பிச்சாச்சுல, அது முடிச்சுடணும்ல. மற்ற 2க்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த 2 நட்சத்திரம் இருக்கிறவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. புனர்பூசத்துக்கு தன்வந்திரி, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. புனர்பூசத்துக்கு தன்வந்திரி, மிருகசீரிசத்துக்கு பாம்பாடி சித்தர், திருவாதிரைக்கு வந்து இடைக்காட்டார், புனர்பூசத்துக்கு வந்து தன்வந்திரி படத்தையும் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து தான் என்கிட்ட கேட்டாங்க. ஒரு ஆள் இவர் தன்வந்திரியான்னு என்கிட்ட சந்தேகமாக கேட்டார். தன்வந்திரின்னு யாருன்னா மருத்துவ குணம் உள்ளவர், மருத்துவத்தில் வந்து பேரெடுத்தவர். அதனால தான் நிறைய இடத்துல பாருங்கள் தன்வந்திரி நிலையம்னு போட்டிருப்பாங்க. ஆயுர்வேதா சித்தா மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. தன்வந்திரிங்கிறது வந்து மருத்துவத்தில் முக்கியமானவர். பொதுவாக உங்களுக்கு நோய்க்கு மருந்து சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, மருந்து சாப்பிட்றீங்கன்னா 3 வார்த்தையை சொல்லிட்டு சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் அந்த நோய் குணமாகும். ஓம் தன்வந்திரி நமக, வாசுதேவாய நமக, மகாவிஷ்ணுவே நமகன்னு சொல்லி கும்பிடணும். ஸோ தன்வந்திரி தான் மருந்து உண்டானவர். சரியா, அதுலேருந்து தான் எல்லா மருத்துவமும் வந்தது. சித்தா, ஆயுர்வேதா, அலோபதி, யோனி, இப்படி எல்லாம் வந்ததெல்லாம் வந்து அந்த தன்வந்திரி கொடுத்ததுலேருந்து தான். ஓகே நேர்களே, இந்த 3 சித்தர்களுடைய நாமத்தையும் சொல்லலாம். அந்த கருப்பு அந்த மஞ்சள் கயிறு கட்டும்போது, சரியா, மஞ்சள் கயிறு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் மஞ்சள் கயிறு கட்டும்போது அதை கட்டலாம். அதுபோல் வெள்ளி மோதிரத்தை பற்றி நிறைய பேர் இன்னும் கேட்குறாங்க. உங்களுக்கு ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை நட்சத்திரத்துக்கும் ராசிக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கலாம், வெள்ளி மோதிரம் போடலாம். மிருகசீரிச நட்சத்திரத்தை பிறந்தவங்க மோதிர விரலில் போடலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு சம்மந்தப்பட்டது. ஸோ ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் போடணும். எனக்கு அதெல்லாம் தெரியல சார் அப்படின்னா நடுவரில் போட்டுருங்க. புனர்பூசத்தில் பிறந்தவங்க வந்து மோதிர விரலில் ஆள்காட்டி விரலில் போடுங்க. சரியா, புனர்பூசத்துக்கு ஆள்காட்டி விரல் வெள்ளி மோதிரம், திருவாதிரைக்கு நடுவிரல், மிருகசீரிசத்துக்கு மோதிர விரல். சரியா, நட்சத்திரத்துக்காக சொல்கிறேன் நான். அதுக்கு மேலே உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது, எந்த லக்கணம், இதெல்லாம் வந்து ஜோசியர் வச்சு பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் மெனக்கிடணும். நமக்கு நல்லது நடக்கணும், பிரச்சனையாக இருக்குன்னா ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து கேட்டுக்கணும். அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு எனக்கு எப்படி இருக்கும் சார், எனக்கு கிரக நிலை எப்படி இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்கு, என்ன லக்கணம், லக்கணத்துக்கும் ராசிக்கும் தசாபுத்தி மேட்ச் ஆகுதா, தசாநாதர் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு, சாரம் கொடுத்த எப்படி இருக்கிறாரு, ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு, இப்போ கோச்சாரத்தில் ப்ரெசென்ட் கிரக நிலையில் எப்படி இருக்கிறாரு, இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். சும்மா நான் எதையும் செய்ய மாட்டேன், எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஜாதகத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். சரியாக செக் பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான வழிபாடை வந்து அதிகப்படுத்திக்கணும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பொதுவு தான். நீங்கள் மிதுன ராசிக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கானவே இருப்பாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் இது சாத்தியப்படாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு சாத்தியப்படும். சரியா, அது மாதிரி தான் இதெல்லாம் வந்து பொது வழியில் சொல்கிறது தான். ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவர் சொல்லிட்டாரே எனக்கு நடக்க மாட்டேங்கலாம் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் மிதுன ராசியில் பிறந்திருக்கிறீங்க, விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, ராகு திசை நடக்கும், நல்லா இருக்காது. சரியா, மிதுன ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, சனி திசை நடக்கும், நல்லா இருக்காது. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தார் வச்சுக்கோங்களேன், மாரக ஸ்தானத்தில் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா, விருச்சிக லக்னத்துக்கு மாரகாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சரியா, 3ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் இருந்து ராசியை பார்ப்பார். சுத்தம். தனுசில் இருந்தாலுமே அவர் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்க தான் செய்வார். சரியா, இதெல்லாம் பார்த்துக்கணும். சும்மா எனக்கு நல்லது நடக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும்னா ஒன்றும் கிடையாது. நல்ல ஜோசியர்கிட்ட காட்டணும். பிரச்சனை ரொம்ப போயிட்டு இருக்குது, கை மீறி போகுது, என்ன செய்யலாம், பொருளுக்கு மேலே பொருள் நஷ்டமாகுது அப்படின்னா ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு மிச்சப்படுத்திட்டு கஞ்சப்படுத்திட்டுலாம் இருக்கக்கூடாது. சரியா நேர்களே, அதுக்குண்டான செலவு செய்யணும். வாழ்க்கையில் எவ்வளோ செலவு செய்கிறோம், அது மாதிரி ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட காட்டுங்க. யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவர்கிட்ட காட்டி ஐயப்படை தீர்த்துக்கோங்க. சரி, நமக்கு இப்படி தான் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். சில பேர் இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரன் கூட மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஜாதகத்தை பார்க்குறதே கிடையாது. சரியா, என்ன நடக்குன்னே தெரியாது, என்ன லக்கணம் தசாபுத்தி என்னன்னு எதுவுமே தெரியாமல் அப்படியே விரயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்தில் வந்திருக்கோம், ஒரு காலத்தில் செலவு பண்ணுவாங்க. சரியா, குரு திசையில் வந்திருக்கோம், சனி திசையில் செலவு பண்ணிடுவாங்க. இல்லைன்னா சனி திசையில் வந்திருக்கும், புதன் திசையில் செலவு பண்ணிடுவாங்க. ஒரு காலம் ஒரு மனிதனுக்கு எல்லா காலத்துலையுமே கஷ்டம் இருக்காது, எல்லா காலத்துலையுமே வந்து லாபம் இருக்காது. ரொட்டேஷனில் தான் இருக்கும். ஏற்ற இறக்கம், இன்ப துன்பம், இப்படி தான் மாறி மாறி வரும். கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டெபிள் அப்படியே நேர்கோடிலேயே போகும், சமச்சீராக இருக்கும். சரியா, இப்போ வந்து மிதுன ராசிக்கு வந்து குரு திசை, சனி திசை, புதன் திசை, இந்த 3 திசை தான் முக்கியமான திசை. புதன் திசை முடிஞ்சிச்சுன்னா வயசாயிரும், அடுத்தவங்களை நம்பி இருப்பீங்க. ஸோ குரு திசை, சனி திசை, புதன் திசை 3 ஈவனாக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. அவ்வளோதான். குரு புதன் சனி தங்களுக்குள்ளே மறையாமல் கேந்திரத்தில் கோணத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இவ்வளோதாங்க ஜோதிடம், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா, குரு பார்வைக்கு சனியும் புதனும் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். குருவும் நல்ல இடத்துல உட்காந்துருக்கணும். சரியா, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், மிதுன ராசி சிம்ம லக்கணம், அருமையான அமைப்பு. லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார்.
சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கணும். நல்ல அமைப்பு தான். கண்ணியில் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கண்ணியில் இருக்கிற குரு வந்து புதனையும் சனி பகவானையும் பார்க்கணும். சனி எங்கே இருக்கணும்? 7ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? சிம்ம லக்னத்துக்கு அவர் வந்து 8ஆம் இடத்துல இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயுள் திருக்கம் தான். குரு பார்ப்பார், 7ஆம் பார்வையாக பார்ப்பார். மிதுனத்தில் வந்து புதன் இருக்கணும், மகரத்தில் புதன் இருக்கணும். அப்போ 7ஆம் பார்வையால் என்ன பண்ணுவார்? 7ஆம் பார்வையால் வந்து சனி பகவானை பார்ப்பார், 5ஆம் பார்வையால் புதன் பகவானை பார்ப்பார். ஸோ அப்போ சனி திசையும் புதன் திசையும் நல்லாயிருக்கும். குரு திசை வந்து கொஞ்சம் மத்தியமமாக தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து குருவை பார்ப்பார், குருவை கெடுத்து தான் பலனை கொடுப்பார். ஆனால் குரு வந்து லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். பரவாயில்ல, ஓரளவு நல்ல பலங்களை கொடுத்துருவார். தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார், அவ்வளோதான். தனுசுக்கு 10ஆம் இடத்துல இருப்பார், மீனத்துக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். தான் வீட்டுக்கு மறையாமல் நல்ல பலங்களை கொடுப்பார். சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, குரு வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்தாலும் சூப்பர். லக்கணாபதி நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார். உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இதில் கண்ணியில் உட்காந்துருப்பார். அதுவும் உத்திரம் 4ஆம் பாதம் எடுத்ததாருன்னா சூப்பராக இருக்கும். சுபவர்க்கு எடுப்பார். அருமையான அமைப்பு. அவங்களுக்கு குரு திசையும் நல்லாயிருக்கும், 160% நல்லாயிருக்கும். அதுக்கண்டு வர சனி திசையும் புதன் திசையும் சூப்பராக இருக்கும். வாழ்நாள் முழுக்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க மிதுன ராசியில். இவ்வளோதாங்க. இதை தான் கோடீஸ்வர ஜாதகம் வரும். இவங்களுக்கு லட்சம் கோடியாகும், கோடி பல கோடிகளாகும். இவ்வளோ தான். சரியா? நான் எவ்வளவோ ஜாதக அமைப்பெல்லாம் சொல்கிறேன். நான் ஒன்றும் எழுதலாம் வைக்க மாட்டேன், அப்படியே மடக்கண்ணிலே ஓடும் எனக்கு. ஏன்னா தினமும் ஜாதகம் பார்க்குறோம், ஆயிரக்கணக்கில் பார்த்துட்டு இருக்கனால ஒரு நல்ல யோகமான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும், மனசுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கும். சரியா? ஓகே நேயர்களே, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொன்ன வழிபாடை பண்ணுங்கள். சனி பகவான் ராசி 10ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. தொழில் காரியம் நல்லாயிருக்கும். தொழில் காரியத்தில் விரிவுபடுத்திருந்தால் விரிவுபடுத்துங்க. வழிபாடை பண்ணுங்கள். வீட்லேயும் பண்ணலாம், கோயிலையும் பண்ணலாம். நல்லதே நடக்கட்டும். இதுக்கு எப்படி தம்மையில் போட போகிறேன்னு தெரியல. சனி பயிற்சி தான் போடுவேன். சனி பயிற்சி 2006 அப்படி தான் போடுவேன். 2026 போடுவேன். சரி, 2026 சனி பயிற்சின்னு தான் போடுவேன். ஏன்னா சனி பகவான் நட்சத்திர பயிற்சி ஆறாரு. இது ராசி பயிற்சி இல்லை, நட்சத்திர பயிற்சி தான். பயிற்சினாலே எல்லாம் ஒன்று தான். ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் நகருது. அவர் ராசியை விட்டு நகர்ந்தாலும் சரி, நட்சத்திரத்தை விட்டு நகர்ந்தாலும் சரி, பயிற்சி தான். உங்களுக்கு நான் போடுறேன், பாருங்கள். சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜாதகம் செக் பண்ணுறது இருந்தால் வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. ஃபோட்டோ எது வேணாலும் வாட்ஸ்அப்பில் அணுகுங்க, ஃப்ரீயாகவே அனுப்புவேன். வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.